நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. சமுத்திரம் வழிவிடுமா என்ன? காட்டிலே வசதியின்றி வாழ்ந்து ராமனுக்கு பிச்சை எடுக்கும் குணம் பழகிவிட்டது. பாவம் மூளை மழுங்கி விட்டது. சமுத்திரத்தை பார்த்து உட்கார்ந்து அழுகிறான். மௌனமாக புலம்புகிறான், தன் மனைவியை கடத்தி விட்டான் என்று. சமுத்திரம் கருணையுடன் மனமிறங்கி எழுப்பும் தன் அலைகள் மீது பாலம் கட்டி கொடுக்குமா என்ன? யாருடன் விபீஷண சிற்றப்பாவை போல ஒரு கோழை இருக்கிறானோ அவன் அப்படித்தான் அழுவான். அந்த நிழல் அருந்த உணவு இல்லாத அனாதை மன்னன் ஆயிற்று. வானரங்களே அவனுடைய மாண்ட உடலுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தும் தந்தையே. இல்லை இல்லை, அன்னையே அமங்கலத்தை பேசாதீர்கள். நான் பேசவில்லை மகளே, பொதுவாக கேள்விப்பட்டதை ராஜாங்க செய்திகளை சொன்னேன். அவர்கள் எதையோ பேசுவார்கள். அகந்தைக்காரர்களுக்கு அடக்கம் கிடையாது. ஊர் என்ன சொன்னாலும் நீ பொறுமையோடு இரு. மன்னவரின் அச்சத்திற்கு காரணங்கள் உன் மீது அவர் வைத்த பேயாசை. மன்னியுங்கள் அம்மா, கஷ்டம் தீரும் என்று நினைத்தால் மேலும் வளர்கிறது, உறுதியை குலைக்கிறது. அங்கே என் சுவாமி துயரத்தோடு சமுத்திரக்கரையில் அமர்ந்திருக்கிறார். அதை பார்த்தும் சமுத்திரராஜன் அசையாமல் இருக்கிறார். அந்த ராவணனை போல கடலும் கூட என் உள்ளுணர்வை புண்ணாக்கி விடுமா? அதில்லை அம்மா, ஐயமே அமைதியை கெடுத்து விடும். விபீஷ்ணர் நம்பிக்கையோடு சொல்வார், ஸ்ரீராமன் பகவானின் அவதாரம் என்று. அவர் தெய்வ சக்தி பெற்றவர். அவர் நினைத்தால் இஷ்டப்படி முடிக்கின்ற ஜெகநாதன். அவர் தரணிக்கு வந்தது தர்மத்தை காக்க, நீதியை நிலைநாட்ட, நல்லார் மனக்குறையை நிரந்தரமாக நீக்க. அந்த உத்தமரை நம்புவதே நலமாகும் மகளே. உணவின்றி நீரின்றி தவம் புரிகிறார் அங்கே. மாதா,
நான் மட்டும் மறந்துவதா? மாட்டேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. உண்ணா நோன்பா? ஆம் தாயே, அவர் என் பிரபு அல்லவா? என் உயிர் போல் அல்லவா? அவர் பசியோடு இருக்கிறார் என் பொருட்டு. எனக்கு பசிக்காதே. இல்லையம்மா, எனக்கு உணவு எதற்கு? எனக்கு உயிர் எதற்கு? ஸ்ரீ ரகுராமனும் பிரார்த்தனை செய்தார், சீதையை மீட்கவே ஓர் வழி காண. வானர சேனைகள் ஆர்வமுடன் அங்கு நேர்வதை காணவே நின்றனர் ஏங்கி. வீசின அலைகள் விடையோ இல்லை, யாரிடம் கேட்பது, யாரே சொல்வார்? ஸ்ரீ ரகுநாதன் சீதையின் ராமன், பார்க்கடல் நாயகன் தியானத்தில் ஆழ்ந்தார். ஆழ்கடலே உந்தன் வாய் தீரவாதோ, ராமனின் கேள்வியை நீ மறந்தாயோ? இளையவன் கலங்க எல்லாரும் கலங்க, நிலைமையை உணராமல் போனாயோ உறங்க? யாரிடம் நீ விளையாடுகிறாய்? இளையவன் கோபம் நீ அறியாயோ? வேண்டாம் மௌனம், விடையே நீ சொல். ஆண்டவன் கேட்கிறான், ஆழ்கடலே சொல். காரியம் சாதிக்க கடவுளும் கூட மானிட ரூபத்தில் மாதவம் செய்தார். தியானத்தில் ஆழ்ந்தார், தரையில் அமர்ந்தார், நீரும் அருந்தாமல் ராமன் இருந்தார். மானிடரே இந்த பாடம் நமக்கே, மானிடரே இந்த பாடம் நமக்கே. ஏது வந்தாலுமே ஏற்பதற்கே, மாறாத உறுதியை மனதில் கொண்டாலே பூமியில் சாதிக்க முடியும் முன்னாலே. அலைகள் ஆடும் கடலே உனது, அரசன் வருவாரா? அண்ணல் கேட்டும் அலட்சியம் ஏனோ? அதன் பலன் அறிவாரா? உடன்பதில் சொல்வாரா? பிரபுவும் பொறுமையோடு இருக்கிறார். மகாசமுத்திரம் ஏனோ பேசாமல் இருக்கிறது. ஒரு பதிலும் இல்லை. நன்றி கெட்ட சமுத்திரத்திற்கா சகர மன்னர் உதவி செய்தார்? லக்ஷ்மணருக்கு
ஆரம்பத்தில் இருந்தே இதில் நம்பிக்கை இல்லை. மறுத்தார். வேண்டுதல் வைக்காதீர்கள் என்றார். வேண்டுதல் வைத்தது தவறல்ல. பிரார்த்தனை செய்தும் பலன் இல்லை. பிரார்த்தனையின் பலன் பொய்யில்லை. நினைத்தால் நடக்கும் என்பது நிஜமா தெரியவில்லை. அம்மா, வரதா, 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 என் ராமனுக்கு ஏதோ துன்பங்கள். பயங்கரமாய் இருக்கின்ற சமுத்திரத்தில் அவன் மூழ்கிக் கொண்டிருக்கின்றான். ராஜமாதாவுக்கு அச்சமா? இது வெறும் கனவு. இல்லை, பக்கத்தில் இருந்து பார்ப்பது போல் ராமன் கழுத்து வரை கடல் நீரில் மூழ்கி விட்டது போல் பார்த்தேனே. இப்படி நான் கண்டதே இல்லை. பேசாதிருக்கிறான், பசித்திருக்கிறான் பார்த்தேனே. அவன் தத்தளித்து தன்னந்தனியாய் தண்ணீருக்குள் மூழ்குவதையும் பார்த்தேன். வரதா, வரதா, பார்க்கலாம் அவனை. ஒரு துணை இல்லாமல் அவன் தவிக்கிறான். போவோம், போவோம். எனக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை பரதா. தைரியமாக இருங்கள் மாதா, தைரியமாக இருங்கள். அப்படி ஒரு ஆபத்து அண்ணனை நெருங்காது. இமயத்தை புயலா அசைக்கும் தாயே, கனவினால் வந்த பாதிப்பில் அம்மா கலங்கி போய்விட்டீர்கள். அண்ணனுடைய சக்திக்கு எதிராக நிற்க யார் இருக்கிறார்கள்? எந்த உலகம் போனாலும் எதிர்க்க சக்தி இல்லை. அன்னையே, அவருடைய பாதுகையில் வைத்த மலர்கள் அப்படியே வாடாமல் இருக்கின்றன. இன்று பறித்த மலர்களைப் போல் இருக்கின்றன. சாத்திரங்கள் சொல்கின்றன இது சுபசகுனம் என்று. இல்லை, காய்ந்து கருகிய என் நெஞ்சுக்கு அதிலே நம்பிக்கை இல்லை. வரதா, மதிக்க வேண்டிய சாஸ்திரங்களை பழிப்பது என் நோக்கம் அல்ல. வரதா, மறுக்காதே. பாவம், என் ராமன் சமுத்திரத்தில் மூழ்கப் போகின்றான். வரதா, வரதா, புறப்படு என்னுடன் சமுத்திர கரை நோக்கி. பார்க்க துடிக்கின்றேன். புறப்படு பரதா. மாதா, சமுத்திரம் அருகில் இல்லை. சமுத்திரம் வெகு தொலைவில். வெகு தொலைவிலா? எங்கிருக்கிறது? தாயின் தவிப்பு இங்கே, பிள்ளையின் துடிப்பு அங்கே. ராமா, பார்க்க துடிக்கிறேன், முடியவில்லை அங்கு வருவதற்கு. மகனே, மகனே, தாய்ப்படும் பாடு நாய்ப்படும் பாடை விட கேவலமாய் இருக்கிறதடா. மகனே, யாரை நோவது? யார் பிழை இது? யாரைத்தான் கேட்பது? மாதா வாழ்த்துவேன். பகவான் புண்டரிகாட்சனை நான் யாசிக்கிறேன். என் தீவினையோ, யார் தீவினையோ? பொறுத்திருந்தாரே பூமியைப் போல், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டே. புயலுக்கு முன்னே அமைதியைப் போல் ராமனும் பொறுத்திருந்தார். ஏ பெருங்கடலே, விண்ணும் மண்ணும் சாட்சி. இக்ஷ்வாகு வம்சத்தின் ராமன் உன்னை வேண்டிக் கொண்டேன். எனக்கு ஒரு வழி கேட்டு. ராமனின் கோபம் உனக்கு தெரியாது, நீ விளையாடுகிறாய். ரகுவம்சத்தின் ராமன் இன்று முதன்முறையாக உன்னிடம் தான் பாதை கேட்டேன். நீ கௌரவமாக நடந்து கொள்வாய் என்று கேட்டேன். அற்பத்தனம் உன்னை அகந்தை கொள்ள செய்து விட்டது. ஏன் இந்த மௌனம்? ராமன் என்றால் உனக்கு அத்தனை அலட்சியமோ ஆணவமோ? பூமி பொறுக்கும். பொறுமை இழந்தால் அதுவே பூகம்பமாக பொங்கி வெடிக்கும்.
நீ ராமனின் பொறுமையைக் கண்டு இவன் சக்தியற்றவன் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாய். இந்த ஜகத்திலே இதுநாள் வரை இது ராமனுக்கு நேர்ந்ததில்லை. என் கோபத்தை நீ கண்டதில்லை. லக்ஷ்மணா, அண்ணா, நீ போய் என் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா. நன்றி கெட்ட சாகரமே, என் பானம் உன்னை பேச வைக்கும். உங்கள் ஆணைப்படியே. நன்றி கெட்ட கடலை கேட்டு காத்திருந்து இங்கு 3 நாட்கள் வீணாகி விட்டன. இனிமேல் ஒரு வினாடி கூட வீணாகாது. வில்லும் அம்பும் உடனே வரட்டும். இதோ வருகிறேன் அண்ணா. அளவால் பெருகியவன், நீ மனதால் குறுகியவன். ஆழம் காண முடியாத உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன். பொழுதின் அருமை தெரியாத உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன். தரமில்லாத உன்னிடம் நான் தாழ்பணிந்தேன். உன்னை போன்ற ஒரு நன்றி கெட்டவன் முன்னே ராமன் நம்பிக்கையோடு அமர்ந்திருந்து ஏமாந்தேன். வானுரையும் தெய்வங்களே, இங்கு வாழும் உயிரினங்களே, பஞ்சபூதங்களே, இந்த ராமனிடம் அத்தனை சக்திகளும் அஸ்திரங்களும் ஆற்றலும் இருந்தும் கூட மானிடம் என்ற ஒரு வரம்புக்குள் இருந்து வணங்கித் தொழுது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பூஜித்தேன். நீர் அருந்தாமல் உணவு ஏற்காமல் விரதம் இருந்தேன். பொறுமையும் காத்தேன், பாதை தருவாய் என்று. சாஸ்திரங்கள் சொல்கின்றன, சத்தியத்தையே ஏமாற்றுகிறவனுக்கு தண்டனையே. என்னை ஏமாற்றிய கடலே, தண்டனை தரப்போகிறேன் உனக்கு. நான் இப்போது பிரம்மாஸ்திரத்தை எடுத்து செயல்படுத்தி இந்த சமுத்திரத்தை பாதாளத்தில் தள்ளப் போகிறேன். உன் அலைகள் முடங்கும், உன் ஓசைகள் அடங்கும், உன் நகந்தை ஒடுங்கும். அதன் பிறகு என் சேனைகள் நடந்து அக்கறை செல்லும். ஜெய் பிரம்மதேவா. காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். மன்னித்து விடுங்கள் பிரபு, என் தவறுக்கு மன்னித்து விடுங்கள். தாம் நீரும் உணவும் ஏற்காமல் உறக்கமும் ஓய்வும் விடுத்து நான் வருவேன் என்று காத்திருந்தீர்கள். வராமல் இருந்து விட்டேன். அது மாபெரும் குற்றம். மன்னித்து விடுங்கள். தாம் எனக்கு ஆணையிட்டால் அதன்படி நடந்திருப்பேன். நீர் பஞ்சபூதங்களிலே ஒன்று. ஐம்பெரும் தத்துவங்களை பொறுப்புடன் செயல்படுத்துவது இறைவன் நீங்கள். படைப்பின் 5 தத்துவங்கள் ஆகாசம், நிலம்,
நீர், நெருப்பு, காற்று இவை சிருஷ்டிக்கு மூல ஆதாரங்கள். இந்த 5 பூதங்களும் தன்மையிலும் செயல்களிலும் தனித்தனியான முறையில் செயல்படுபவை. அதிலிருந்து என்றும் மாறாதவை. நீர் என்ற நான் கடலாக இருந்தும் கரை தாண்டுவது இல்லை. பொங்குவதும் அடங்குவதும் எனக்குள்ளே. பிரபுவே கோபம் அடைந்ததால் என்று பார்க்க வந்துவிட்டேன். தாங்கள் என் இயல்பறியாது கோபமடைந்தீர்கள். தாம் வருந்த செயல்படுவேனா? தாம் சர்வ வல்லமையுள்ள இறைவன். தாம் வானம் தொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. தாம் நினைத்தாலே போதும், நினைத்தது நடக்கும். தமது சேவையை நான் செய்ய முடியவில்லை. மன்னியுங்கள் பிரபுவே. முடியவில்லை என்பதனால் என் மரியாதை பாழ்படக்கூடாது. பஞ்ச தத்துவங்களின் படி எனது இயல்பென்ன? அப்படியே நீராய் இருப்பதுதான். அந்த இயல்பை மாற்றிக்கொள்ளக் கூடாது. அதனால் சிருஷ்டியின் செயல்பாடுகள் வேறுபட்டு விடாதா? அதனால் இந்த தரணியே நிலை தடுமாறி விடாதா? பிரபு, காலம் வருவதற்கு முன்பே பிரளயத்தை வரவழைக்க தமக்கு அதிகாரம் உண்டு. ஆகையால் இந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து மீட்டுத் தாருங்கள். சுவாமி, நான் ஒரு தொண்டனை போல தங்கள் திருவடிகளை வணங்குகிறேன். எனக்கு அருள்பாலித்து ஆணையிடுங்கள். அவ்வாறே செய்கிறேன். பரிவு காட்டினாலும் அல்லது கோபித்தாலும். உண்மையான உங்கள் விளக்கங்களை ஏற்றுக்கொண்டோம். சமுத்திரராஜனின் மரியாதையை கெடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இங்கிருக்கும் எனது சேனைகள் அக்கறை போக வேண்டும். உங்கள் மரியாதையும் நிலைக்க வேண்டும். இறைவா, இதற்கு ஒரு வழி உண்டு, எளிதானது. தமது சேனாதிபதிகளில் நலன், நீளன் என்ற அண்ணன் தம்பிகள் பிள்ளை பிராயத்தில் அவர்கள் குறும்புக்காரர்கள். அவர்கள் ரிஷிகளின் கமண்டலங்களை எடுத்து நதியிலே மூழ்கடிப்பார்கள். அதிலே வேதனை அடைந்து கோபம் கொண்ட ரிஷி ஒருவர் அவர்களுக்கு சாபமிட்டார். அந்த அண்ணன் தம்பிகள் அன்று முதல் எந்த பொருளையும் தண்ணீரில் போட்டால் அது மூழ்கக்கூடாதென்று காலம் கொடுத்த சாபம் லாபமாகிவிட்டது. நளன் விஸ்வகர்மாவின் அன்பு மகன். அவருக்கு சிற்பக்கலையும் தெரியும். அந்த அண்ணன் தம்பிகள் பாறையை கையில் எடுத்து நீர்மேல் போட்டுவிட்டால் அவைகள் மூழ்காது. கடல் மீது நீங்கள் அணை கட்டி லங்கை வரை போய் சேர வழி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பாலத்தின் மீது தமது சேனைகளுடன் லங்கை போய் சேர்ந்து விடலாம். பிரபு, உறுதி கூறுகிறேன், கடலிலே கட்டும் பாலத்திற்கு அலை நடுவில் இருக்கும் அணைக்கு காப்பாக இருந்து இந்த திருப்பணியில் நானும் இதில் கலந்து கொள்வேன். இப்படியாக சமுத்திரத்தால் எழும் பாலத்துக்கு உலகிலுமே ராமா உங்கள் புகழ் நிலைக்க இருக்கிறது. ஏ கடலரசனே, ரத்னாகரனே, அன்புக்கும் அறிவுரைக்கும் நன்றி. இப்படி ஒரு உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. முக்கியமாக ஒரு கேள்விக்கு எனக்கு விடை வேண்டும். கேளுங்கள் பிரபு. ராமனின் பாணம் பலம் மிக்கது. ஒருமுறை வில்லிலே நாணேற்றி விட்டால் இலக்கை தாக்காமல் இது என்னிடம் திரும்பி வராது. எடுத்த பாணத்திற்கு இலக்க வேண்டும். இந்த பாணம் எந்த திசை நோக்கி எய்திட வேண்டும்? பிரபு, வடதிசையில் திரும்மகுல்யம் என்ற பெயருள்ள புனித நகரம் இருக்கிறது. அங்கு பயங்கர கொள்ளையர் இருக்கிறார்கள். அவர்கள் புரியும் பாவங்களால் அந்த ஊரின் புனிதத்தை கெடுக்கின்றார்கள். அலைமோதும் கடலை அசுத்தப்படுத்துகிறார்கள். பிரபு, தாம் தமது பாணத்தை அவர்கள் மீது ஏவுங்கள். அவ்வாறே இந்த பாணத்தின் பிரயோகத்தால் அங்குள்ள நிலப்பரப்பு சுத்தமாகும். ஆயுளை நீடிக்கச் செய்யும் அற்புதமான மூலிகைகள் வளர்ந்து உயிர்களுக்கு வளம் கொடுக்கும். இனிமேல் எனக்கு ஆணை தாருங்கள். சிவபெருமான், மாதா பார்வதி தமக்கு வெற்றி தருவார்கள். சித்தி விநாயகர்,
இனிமேல் தடைவராது செய்வார். வாழ்த்துங்கள். ராமனின் கோபம் தீர்ந்தது, கடலரசன் பணிந்தார். க்ஷேமங்கள் தரும் நல்ல நேரமே, சிறப்புகள் தொடர்ந்திடுமே. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை